உங்க வெல்த் க்ரோ பண்ண பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை தேடிட்டு இருக்கீங்களா? இல்ல கோல்டு, ரியல் எஸ்டேட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்களா? இதை விட பெட்டரா ஒரு ஆப்ஷன் சொல்றேன், வாங்க பார்க்கலாம். நான் சொன்னதுல கோல்டு சேஃப்னு ஃபீல் பண்றீங்களா? பட் உங்களுக்கு தெரியுமா 2011ல நீங்க கோல்ட்ல 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ அதோட வேல்யூ 2.7 லேக். கேக்குறதுக்கு டீசென்ட்டா இருக்குல்ல? பட் இதையே நீங்க நிஃப்டி 50 டிஆர்ஐயோட கம்பேர் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ 6.2 லேக். நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட். இது ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நீங்க நினைக்கலாம். பட் உங்களால அதை அவசரத்துக்கு செல் பண்ண முடியுமா? இல்ல அதுக்காக நீங்க எடுக்கிற லோன்ஸ் அண்ட் இஎம்ஐ எல்லாம் ஹேண்டில் பண்ணிட முடியுமா? நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட். ரிலையபிளா? ஆமா. ஆனா இதனால இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியுமா? ஆனா உண்மை என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இது எல்லாத்தையுமே அவுட் ஷைன் பண்ணிடும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி உங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும், ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம லாங் டேர்ம்ல நிறைய ரிட்டர்ன்ஸும் ஜென்ரேட் பண்ணிருக்குது. இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு லம்சம் அமௌண்ட் தேவையில்லை. ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை ரெகுலரா நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். காம்பவுண்டிங்கோட மேஜிக்னால உங்க வெல்த் க்ரோ ஆகுறத உங்க கண் முன்னாடியே நீங்க பார்க்கலாம். சோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? இப்பவே உங்க மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்க பயோல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஒரு காம்ப்ளிமெண்டரி கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.